அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் மீண்டுமாக கேள்வி பதிலும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த சில வாரங்களாக நாம் பார்க்கும் பொழுது சுவிசேஷ பிரசங்கத்தை குறித்து நாம் பார்த்து வந்தோம். சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட பிறகு எழுப்புதல் எப்படி உண்டாயிற்று, எழுப்புதல் என்றால் என்ன, எழுப்புதலுக்கு உண்டான தடைகள் என்ன, அதை எப்படி மேற்கொண்டு எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும் என்று அநேக காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். கடைசி எபிசோட்ல கூட எழுப்புதலுக்கு தடையா இருப்பவர்கள் யார், அந்த எழுப்புதலை எப்படி உண்டாக்கணும், எப்படி ஜெபிக்கணும் என்பதை குறித்து கூட நிறைய காரியங்களை பார்த்து வருகிறோம். இன்றைய நாளில கூட இன்னும் நம் தேசத்திலே எழுப்புதல் உண்டாகாதபடிக்கு என்னென்ன காரியங்கள் தடையா இருக்கிறது, அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும், இதை குறித்து நம் மத்தியில் வந்திருக்கிற நம் போதகரிடத்திலே இன்னுமாக அதிகமாக கேட்டு அறிந்து கொள்ளலாம். வாங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? கர்த்தருடைய கிருபையால ஆசீர்வாதமாய் சுகமாய் பலமாய் இந்த நாள் வரைக்கும் இருக்கிறேன். ஆமென். பாஸ்டர், நம்ம தொடர்ந்து சுவிசேஷத்தை குறித்து பார்த்து வரும்போது சுவிசேஷ நிமித்தம் எழுப்புதல் உண்டானதை பார்த்தோம். இப்ப எழுப்புதல் வர்றதுக்கு தடையா இருக்கிற காரியங்கள் இன்னும் அநேக காரியங்கள் உண்டு நான் சொல்லியிருந்தேன். இப்ப இன்னும் என்னென்ன காரியங்கள் இருக்கு? ஆதியிலே பார்த்தோம், ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்தில் எழுப்புதல் கடந்து வந்தது. எழுப்புதல் கடந்து வர மிக முக்கியமான காரியம், அதாவது சீடர்களுக்கு அப்போஸ்தலருக்கு தேவைப்பட்ட காரியம் ஒன்று இருந்தது. அவர்கள் ஏறக்குறைய 3.5 ஆண்டுகள் இயேசுவோட உட்கார்ந்து உறங்கி புசித்து வாழ்ந்து வந்தார்கள். இயேசுவோடு இயேசு அவர்களுக்கு போதனை செய்யும் போது தேவனால் நீங்கள் போதிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படி அவர்கள் தேவனால் போதிக்கப்பட்டார்கள். அவருடைய வாழ்க்கை கடந்து வந்தது. ஆனால் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற நேரத்தில் சீடர்களுக்கு அதாவது கட்டளை அவர் சொன்னார். அது என்னவென்று சொன்னால், அங்கும் இங்கும் நீங்கள் போகாதபடிக்கு உன்னதத்தின் ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்கிற வரைக்கும், தரித்துக் கொள்கிற வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். உன்னதத்தின் ஆவியாளர் உங்கள் மீது வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். நீங்கள் பலனடைந்து எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகம் எங்கும் எனக்கு நீங்கள் சாட்சிகளா இருப்பீர்கள். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் எழுப்புதலுக்கு காரணம் யார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். இவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை என்னவென்று சொன்னால், நீங்கள் எருசலேமை விட்டு அங்கும் இங்கும் போகாதபடிக்கு எருசலேமிலே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியினுடைய பலன் உங்கள் மீது வர வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அங்கே அவர் சொல்லும் போது, உன்னதத்தின் ஆவியானவர் உங்கள் மீது வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். ராபோஜனத்தை குறித்து 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து பவுல் சபைக்கு சொல்லும் போது சொல்கிறார், அப்பாத்திரமாய் ராபோஜனத்தில் கை வைப்பதினால், பாத்திரம் இல்லாத, தகுதி இல்லாத அந்த ராபோஜனத்தை எடுக்கிறபடியால் உங்களில் சிலர் பலவீனர்களாகவும், அடுத்து வியாதி பிடித்தவர்களாக இருக்கிறீர்கள், சிலர் நித்திரை அடைந்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் 7-8 தொடர்ந்து வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த வாசித்தால் வசனம் நல்லா இருக்கும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். 14 வசனம் 14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். வேதம் சொல்கிறது, தூங்கிக் கொண்டிருக்கிறவன், நித்திரை செய்து கொண்டிருக்கிறவன் என்ன பண்ண வேண்டும்? யாருடைய மதத்திலிருந்து எழுந்திருக்க வேண்டும்? மரித்தவர்கள் மத்தியில்.
இப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆவிக்குரிய விதத்தில் மரித்தவர்கள் மத்தியில் தூங்கிக் கொண்டிருக்கிறவர். அதாவது லாசரை குறித்து சீடரிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், லாசர் நித்ரையா இருக்கிறான், அவனை நான் போய் எழுப்ப வேண்டும். நித்ரை என்று சொல்லும் போது அந்த ஆவிக்குரியத்துல மரணத்தை குறிப்பிடுகிறது. அப்படி பார்க்கும்போது இந்த சீடர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தார், இவர்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, வேதம் சொல்கிறது அவர்கள் உபவாசத்திலும் ஜெபத்திலும் காத்திருந்தார்கள் தேவனுடைய பிரசன்னத்தில். எருசலேமை விட்டு அவர்கள் எந்த இடத்திலும் ஊழியம் செய்வதற்காக அங்கும் இங்கும் அலைந்து போகாமல் இருந்தார்கள். குறிப்பிட்ட காலத்தில் பரிசுத்த ஆவியுடைய வல்லமை அவர்கள் மேல் ஊற்றப்பட்ட பிறகுதான் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு தைரியம், விசுவாசம், அற்புதம், அடையாளங்களை செய்கிற ஒரு வல்லமை, ஒரு மாறுதலை இவர்கள் மீது மாத்திரமே இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். மட்டுமல்லாமல் இவர்களை கொண்டு அநேக மக்களை சந்திக்கும்படி ஒரு பெரிய ஒரு அறுவடை கட்டளையிட்டார். இந்த ஆத்துமாக்கள் 3000 5000 வரைக்கும் பேர்களுடைய முதல் பிரசங்கத்தை கேட்டு அத்தனை பேர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். மந்தையால், அதாவது அறுவடை, நம் பயிர்களை அறுவடை செய்யும் போது அது அதிகமான பட்சத்தில் நாம் அறுவடை செய்கிறோம். அந்த அசைவு, அந்த அறுவடை தான் எழுப்புதல். தொடர்ந்து அந்த பரிசுத்த ஆவியின் ஊற்றப்பட்ட நேரத்தில் தான் எழுப்புதல் உண்டானது. எப்பொழுது எழுப்புதல் வரும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் சபை முழுமையான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நடத்தும் போது. பவுல் ஒரு இடத்தில் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களில் உருவாகிற வரைக்கும் நான் கர்ப்ப வேதனையை படுகிறேன் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்து ஒவ்வொரு மக்களுக்குள் உருவாக வேண்டும் கர்த்தருடைய சித்தம். மட்டுமல்லாமல் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியா இருந்தால் ஆண் பிள்ளை பெற்றெடுக்கிற நேரத்தில் காணப்பட்டால், அந்த ஆண் பிள்ளை இருப்பு கோலால் உலகத்தை ஆளுகை செய்கிற அவர். அந்த ஸ்திரீ, அதாவது கிரீடத்தை, அதாவது சூரியனை அணைந்து கொண்டு காலின் கீழ் சந்திரன் காணப்பட்டார், 12 நட்சத்திரங்களுடைய கிரீடத்தில் காணப்பட்டது. அதுதான் அந்த ஸ்திரீ தான் சபையானவள். அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்திரீயானவள் எந்த ஸ்தானத்தில் காணப்பட்டால் சொன்னால், அந்த ஆண் குழந்தை, அதாவது இயேசு கிறிஸ்துவை பெற்று எடுக்கிற ஒரு அனுபவம் நேரம். அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவில், அதாவது கிறிஸ்துவில் இருக்கிற சிந்தையை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவில் இருக்கிற சிந்தை உங்களில் இருக்க கடவுள் சொல்லி பிலிப்பியர் 2:5 சொல்கிறது. அப்படின்னு சொன்னால், கிறிஸ்து சபைக்குள் கர்ப்பம் தரிக்கப்பட்டு, அதாவது சபையானது கிறிஸ்துவை பெற்றெடுக்கும் போது, அதாவது கிறிஸ்துவை பெற்றெடுப்பது என்று சொன்னால், கிறிஸ்துவின் முழுமையான சுவாபத்தை கிறிஸ்துவை போலவே இந்த சபை மாறிவிடுகிறது. அதுதான் கிறிஸ்துவை பெற்றெடுக்கிறது. அப்போ உங்களுக்கு கிறிஸ்து உருவாக்கப்படுகிற வரைக்கும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் சொல்ல. அப்போ கிறிஸ்துவை சபை பெற்று எடுக்க வேண்டும். அப்போ அந்த கிறிஸ்துக்குள், அதாவது கிறிஸ்துக்குள் சபையானது முழுமையாய் வளர்க்கப்பட்டு பூரணப்பட்டு, அந்த குழந்தை எப்படி 9 மாதங்கள் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து எப்படி பூர்ணமாய் வெளிப்படுகிறதோ, அப்படிதான் கிறிஸ்துவின் சுவாபங்களை, குணலட்சணத்தை, கிறிஸ்து எப்படிப்பட்டவர், கிறிஸ்துவை முழுமையாய் இந்த உலகத்துக்கு அந்த சபை காண்பிக்க வேண்டும், எடுத்து காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் முழுமையான எழுப்புதல் கடந்து வரும். ஆதியிலே ஆண்டவர் சொல்லும்போது, எபேசு சபை குறித்து சொல்லும்போது, ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நீ எந்த இடத்துல இருந்து விழுந்திருக்கிறாயோ அதே இடத்துல நீ வந்து நிற்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்ன என்ன அர்த்தம்? நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன் சொல்லி வேற இடத்துல சொல்கிறார். ஆனால் எபேசியர் 2ஆம் அதிகாரம் சொல்ல, நீ எந்த இடத்துல இருந்து விழுந்திருக்கிறாயோ அந்த இடத்துல நீ வந்து நில்லு, அதே ஸ்தானத்துக்கு நீ வந்து நில்லு. பாருங்க, ஒரு எழுப்புதல் ஒரு உதாரணத்தை கொடுக்கிறேன். லாசரு மரித்து இருக்கிறார். கல்லறைக்குள்ளே 4 நாட்களானது நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கிறது. இப்போ மார்த்தாளும் மரியாளும் இயேசுவை லாசருடைய கல்லறை அண்டை கொண்டு போனார்கள். கொண்டு போகும்போது ஆண்டவர் அங்க நிற்கிறாரு.
கண்ணீர் விடுகிறாரு. ஆனால் எல்லா அற்புதத்தையும் அவர் செய்ய வேண்டிய ஆண்டவர் இந்த இடத்துல என்ன செய்கிறார்னா, அங்க நின்று கொண்டிருந்த ஜனங்களை பார்த்து சொல்ல, இந்த கல்லை புரட்டி போடு, இந்த கல்லை புரட்டி போடுங்க, நான் அற்புதம் செய்யறதுக்கு இந்த கல் தடையாக ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் இந்த கல் புரண்டி போகட்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் அதாவது மரித்து கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்ட நேரத்தில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த கல் அதை புரட்டி போட்டு தேவதூதர்கள் அந்த கல்லின் மேல் உட்கார்ந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் நாமளை பார்த்து கேட்கிற கேள்வி, அந்த தேவதூதர்கள் அந்த கல்லை புரட்டி போட்டு உட்கார்ந்த பிறகு ஆண்டவர் அந்த கல்லில் இருந்து உயிர் தெழுந்திருப்பாரா? இரண்டு சொன்னால் அந்த கல்லை புரட்டி போடுவதற்கு முன்னே அவர் உயிர் தெழுந்திருப்பாரா? புரட்டி போடுவதற்கு முன்பே நிச்சயமா. கல்லை புரட்டி போடுவதற்கு முன்னே அவருடைய சரீரம் உயிர் தெழுந்தது, மகிமை அடைந்தது. ஆனால் லாசரு விஷயத்துல சொல்லுகிறார், இந்த கல்லை நீங்கள் புரட்டி போடு என்று சொன்னால் மனிதர்களால் வைக்கப்பட்ட கல் அது. அந்த கல்லை வைத்தவர்கள் அந்த அங்கிருந்த மனிதர்கள் தான். அவர் சொன்னார், நீங்களே அதை வைத்திருக்கிறபடியா நீங்களே அதை புரட்டி போடுங்க. அந்த சபைக்கு, எபிசி சபைக்கு ஆண்டவர் அப்படித்தான் சொல்லுகிறார், நீங்கள் எந்த இடத்தில் விழுந்திருக்கிறீர்களோ அதே இடத்தில் வந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி. லவோதிக்கேய சபை குறித்து, கடைசி சபை குறித்து, நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற சபை குறித்து பார்க்கும்போது, அந்த காலத்தில் அப்போஸ்தலருடைய சபையானது உலகத்துக்குள்ளே காணப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சபையுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னா, உலகம் சபைக்குள்ள இருக்கிறது. வேதம் சொல்கிறது, ஆண்டவர் சபை அண்டை வரும்போது அங்கே வியாபாரம் செய்து கொண்டிருந்த மக்களை அவர்களை வெளியே துரத்தி, இது என்னுடைய தகப்பனுடைய ஜப வீடு என்னப்படும் என்று சொன்னார். இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஊழியம் என்பது ஒரு வியாபாரமாய் மாறி இருக்கிறது. சபைக்குள்ள வியாபாரம், உலகமானது சபைக்குள் வந்திருக்கிறது. ஆனால் ஆரம்ப நாட்களிலே சபையானது பூமிக்குள் இருந்தது. அப்படின்னு சொன்னால் இந்த சபையானது ஆதிலிருந்த அன்பை விட்டு உலகத்தோடு கலந்து வெதுவெதுப்பாய் காணப்படுகிறது. அனலும் இல்லை, குளிரும் இல்லாத ஸ்தானத்தில் இந்த சபை காணப்படுகிறது. அனலும் இல்லாத, குளிரும் இல்லாத இந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ வெதுவெதுப்பா இருக்கிறபடியா நான் வாங்கி பண்ணி போடுவேன். இப்பொழுது அந்த வெதுவெதுப்பு என்பது என்ன? அந்த அனல் என்பது என்ன? குளிர் என்பது என்ன? ஆதியிலே தேவனோட சஞ்சரித்தார்கள் சீடர்கள், அப்போஸ்தலர்கள் தேவனோட சஞ்சரித்தார்கள். வேதம் சொல்கிறது, அவர்கள் அனுதினமும் அப்பம் விட்டார்கள். ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டங்கள், ஜனங்கள் அனுதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அறுவடை அப்போ ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஜபித்துக் கொண்டு ஆராதனைகளை ஒவ்வொரு நாளும் அவர்கள் நடத்தினார்கள். ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டு மனுஷர்கள் வந்து சேர்க்கப்பட்டார்கள். அடுத்து ஒவ்வொரு நாளும் தினதோறும் அவர்கள் அப்பம் பெற்றார்கள் என்று சொல்கிறது. இன்றைக்கு அநேக சபைகள் என்ன சொல்கிறார்கள் சொன்னா, நாங்கள் அனுதினமும் வாரம் நாங்கள் அப்பம் பெற்கிறோம் என்று சொல்கிறார். ஆனால் ஆதிருந்த சபைக்கும் நமக்கும் அநேக வித்தியாசம் இருக்கிறது. அந்த காலத்தில் அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள் சொன்னா, தங்களுக்கு உண்டான ஆஸ்திகளை, பணங்களை, மனைவி, குடும்பங்களை, தனக்கு இருந்த பதவியை, புகழை, அதிகாரத்தை எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணி விட்டுட்டு கர்த்தரை பின்பற்றுகிற அந்த ஒரு தாகத்தினால், பசியினால், என்ன என்னுடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும், மரணம் வந்தாலும், பட்டயம் வந்தாலும், நிர்வாணம் வந்தாலும், தேவ தூதர்கள் ஆனாலும், இனிவரும் காரியங்கள், நிகழ்ந்த காரியங்கள் ஆனாலும், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எதுவுமே என்னை பிரிக்க முடியாது என்ற நிச்சயம் இருக்கிறது என்று பவுலடியார் சொல்லுகிறார். அப்படின்னா கிறிஸ்துவின் அன்பு அவருக்குள்ளே முழுமையாய் ஊற்றப்பட்டபடியால் அவருடைய நோக்கம், எண்ணம், அவருடைய வாஞ்சை, அவருடைய சஞ்சரிப்பு தேவனாக இருந்தது. அதனால தான் அந்த காலகட்டங்கள் அப்போஸ்தலர் ஊழியம் செய்யும் போது, சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படும் போது அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. நிச்சயமா. இன்றைக்கு பார்க்கும்போது கடல் என்ன மன்னிக்கிட்டோம், தப்பா இருந்த ஊழியக்காரர்களை மன்னிக்கணும். இன்னைக்கு எப்படி பாஸ்டர் நீங்க என்ன மாதிரி ஊழியம் செய்றீங்க? பார்ட் டைம் ஊழியம் செய்றீங்களா இல்ல முழு நேர ஊழியம் செய்கிறீங்களா என்று சொல்லும் போது, நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி,
முழு நேர ஊழியத்தை செய்கிறோம் என்று சொல்லி சற்று யோசித்து பார்ப்போனா 24 மணி நேரம் இருக்கிறது. இந்த 24 மணி நேரமும் ஒருவன் ஊழியம் செய்தால் தான் அது முழு நேர ஊழியம். எனக்கு தெரிந்த சில ஊழியர்கள் ஒரு ஊழியர் இருந்தார், மரித்து போனார். அவர் காலை எழுந்திருப்பாரு, தன்னுடைய பிள்ளைகளை குளிப்பாட்டுவாரு, பிள்ளைகளுக்கு புது ட்ரெஸ் அதாவது யூனிஃபார்ம் போடுவாரு, ஷூஸ் போடுவாரு, அவங்க எடுத்துட்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு காத்துட்டு இருப்பாரு. அவங்க திருப்பி ஸ்கூல்ல இருந்து வரும்போது வீட்டுக்கு கொண்டு வருவாரு. அங்க போய் வனாந்திரத்துல காட்டுல போய் விறகெல்லாம் வெட்டிட்டு எடுத்து வந்து வீட்டுல போடுவாரு. குடமா தண்ணி கொண்டு சேர்ப்பாரு. இதுல எத்தனை மணி நேரம் வீட்டுக்கு அவர் வேலை செய்வாரோ, எத்தனை மணி நேரம் பிள்ளைகள் அதாவது மனைவியோடு பேசுவாரோ, உறவாடுவாரோ, எத்தனை நேரத்தை குடும்பத்தோடு செலவிடுகிறார்கள். குடும்பத்தோடு செலவிடுகிறார்கள். சில குறிப்பிட்ட நேரத்தை மாத்திரமே ஆண்டவரோடு செலவிடுகிறார்கள். இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் அதாவது ஊழியர்கள் செய்யும் போது அதாவது பிக்னிக் கடந்து போறாங்க, சைட் சீயிங் போறாங்க, அங்க இந்த ஊருக்கு போறாங்க, அந்த ஊருக்கு சுற்றி பார்த்து வராங்க, நல்ல ஹோட்டலில் சாப்பிடுறாங்க. இப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் அப்படி வாழ்க்கையில காணப்படுகிறது. நிறைய என்டர்டெயின்மென்ட் கொண்டு வந்த மாதிரி இருக்கு. ஆனால் சுவிசேஷத்தை குறித்து பார்க்கும்போது ஆதி அப்போஸ்தலர்கள் முழு நேரமும் கர்த்தரோடு அவர்கள் சஞ்சரித்தார்கள். குடும்பம் இருக்கிறவர்கள் கூட குடும்பத்தையும் பொன்னையும் வெள்ளியும் அந்தஸ்தையும் ஸ்தானத்தையும் மானத்தையும் வேலைகளையும் விற்று கடந்து வந்து முழுமையாய் தேவனோடு அவர்கள் ஊழியத்திலே அதாவது பங்கேற்று அவர்கள் முழுமையாய் சபையானது ஆண்டவரை நேசித்து எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கிற அந்த தியாகம் மனப்பான்மையோடு அதாவது ஊழியத்தில் அவர்கள் கலந்தார்கள். பரிசுத்தாவில் ஊற்றப்பட்ட அவருடைய சித்தத்துக்கு முழுமையாய் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். பரிசுத்தாவில் முழுமையாய் கிரியை நடத்தும்படி அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கை என்று அழைக்கப்படுகிற அந்த புத்தகமானது பரிசுத்த ஆவியனுடைய நடவடிக்கைகள் என்று அழைக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு, தியாகம், பரிசுத்தம், தேவனை சஞ்சரிக்கிற தியாகம், மனப்பான்மை அவருடைய வாழ்க்கையில் இருந்தபடியால் பரிசுத்த அவருடைய திட்டத்தை அவருடைய எழுப்பதற்கு இவர்கள் முக்கிய காரணமாக இருந்து தங்களை விட்டு கொடுத்து ஆவியவர்களை ஆளுகை செய்யும்படி முழுமையாக பரிசுத்த ஆவியோடு செயல்பட்டார். கண்டிப்பா ஒரு எழுப்புதல் வரணும் அப்படின்னா அந்த மனுஷன் எப்படி இருக்கணும், அந்த ஊழியக்காரர் எப்படி இருக்கணும், இந்த விசுவாசி எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த கைத்தலோடு கூட ஐக்கியம் பரிசுத்த ஆவியானோட இடைப்படாத அதிகமா இருந்தது. அந்த காலத்துல அப்போஸ்தலரோடு கூட அவர் உலாவிட்டே இருந்தார். அப்ப இந்த காலத்துல ஆவியானவருடைய இடைப்பாடு கம்மியா இருக்குதுங்களா, இல்ல பரிசுத்த ஆவியின் செயல்பாடு குறைந்துட்டு இருக்கா? எப்படி ஊழியர்கள் ஊழிய செய்யலாம்? அதாவது பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் பேசும்போது அவர் ஆதியிலே சபையை நேசித்த அதே அன்போடு தான் இப்போ இருக்கிறார். வேதம் சொல்கிறது 66:13 ஏசாயா எழுதின பார்க்கும்போது தாய் ஒரு பிள்ளைகளை தேற்றுவதை போல் எருசலேமிலே நீங்கள் தேற்றப்படுகிறீர்கள். இந்த பரிசுத்தருடைய கேரக்டர், அவருடைய குண லட்சணம் என்னவென்று அவர் தாயின் சுபாவம் உடையவர். அப்படின்னு சொன்னால் மனிதன் தவறுகளை செய்யும் போது அதை அவரை சீர்திருத்தி அவருடைய அன்பினால் அவரை போதித்து மறுபடியும் இழந்து போற அந்த பதவிக்கு அவர்களை நிற்க வைக்கிற அந்த ஒரு தாயின் தன்மை, மன்னிக்கின்ற தன்மை, அவரை மறுபடியும் உருமாற்றுகிற அந்த சுவாபம் உள்ளவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த ஊழியமானது இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் 33 ஆண்டுகள், அதில் 3 ஆண்டுகள் தான் பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் கையில் ஊழியம் ஒப்பு கொடுக்கப்பட்டது. அடுத்து அவர் மரித்து மறுரூபமாக்கப்பட்டு 40வது நாளிலே பரலோகம் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர் பரலோகம் எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு மறுபடியும் சீடர்கள் அவருடைய தரிசனத்தை அங்கும் இங்கும் பார்க்கவே இல்லை. 10 நாட்கள் உபவாசத்தோடு ஜெபத்தோட எருசலேமிலேயே அந்த உன்னதத்தின் ஆவிக்காக காத்திருந்தார். அப்போ அவர்கள் காத்திருக்கும் போது 50வது நாளிலே பெந்தெகோஸ்து நாளிலே பரிசுத்தருடைய வல்லமை எழுப்புதல் அவர்கள் மேல் ஊட்டப்பட்டது. பரிசுத்த ஆவியுடைய அதாவது அந்த ஊழியத்தை இயேசுடைய கரத்திலிருந்து பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியுடைய கரத்திலிருந்து ஊழியத்தை ஒப்பு கொடுத்தார். இந்த அந்த ஊழியமானது பரிசுத்த ஆவியினுடைய அவருடைய வல்லமையால நடத்தப்படுகிற இந்த ஊழியம் சீடர்களுடைய கரத்தில் ஒப்பு வைக்கப்படும்படி அவர்கள் 10 நாட்கள் ஏறக்குறைய ஜெபத்திலும் உபவாசத்திலும் கர்த்தரோடவே இரவும் பகலும் அவர்கள் காத்திருந்தார்கள்.
வீட்டையும் குடும்பத்தையும் எல்லாவற்றையும் விட்டு மறந்து அவர்கள் பரிசுத்த ஆவியுடைய வல்லமைக்காக காத்திருந்தால் ஆண்டவருடைய அதாவது கொடுத்த கட்டளையின்படி பரிசுத்த ஆவியுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்த பிறகு அந்த நாளிலிருந்து பெந்தெகோஸ்து நாளிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் தாமே அந்த ஊழியத்தை முழுமையாய் பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்போ இந்த காலகட்டத்தில் ஊழியத்தை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தானா? ஏன்னா எல்லா இடத்துலயும் சபைகள் இருக்கு, எல்லா இடத்துலயும் உலகமெங்கிலும் சுவிட்சேஜர் போயிட்டு இருக்கு, எல்லாரும் ஊழியம் செஞ்சிரு. ஆனா எல்லா சபைகளும் தேவ ஆவியானவரே நடத்தப்படுதா? நிச்சயமாய். அதாவது பரிசுத்த ஆவியானவர் தான் சபைகளை இப்பொழுது உருவாக்கி ஜனங்களை ரட்சித்து ஜனங்களை தேவனுடைய அதாவது சுவிசேஷத்துக்கு நேராக அதாவது கர்த்தரை தெரிந்து கொள்கிற அந்த ஞானத்திற்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறார். சபைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுகிறது என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் சபைகளை நடத்துகிறது நிச்சயம்தான். ஆனால் லவோதிக்கேய சபை குறித்து ஆண்டவர் சொன்னார், நீ அனலும் இல்லை நீ குளிரும் இல்லை, நீ வெதுவெதுப்பா இருக்கிற அப்படியே நான் உன்னை வாங்கி பண்ணி கொள்வேன் அப்படின்னு சொன்னால், அனல் என்று சொன்னால் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் இருந்த அந்த பரிசுத்தம் ஜெபம் தேவனோட சஞ்சரிக்கிற வாழ்க்கை, அந்த பரிசுத்தோடைய வாழ்க்கையில இருந்தபடியால் அவருக்குள்ள அந்த பிரசனம் எப்பொழுதுமே பலமா இருந்தபடியால் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் அவர்கள் முழுமையாய் அர்ப்பணிக்கப்பட்டு அவர்கள் நடத்தப்பட்டார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியின் முழுமையாக அவர்கள் அதாவது அர்ப்பணிப்பதற்கு தேவை. 2 உதாரணம் நான் கொடுக்கிறேன் உங்களுக்கு. அதாவது குரங்கை குறித்து பார்க்கிறோம். அதாவது மங்கி தியரி, கேட் தியரி என்று சொல்லுவாங்க. இந்த மங்கி தியரி என்ற போது இந்த குரங்கு என்ன பண்ணுனா அவருடைய தாயை அதாவது குரங்கு தாயை அதாவது நல்லா அதை பிடிச்சிட்டோம். அப்போ அந்த குரங்கு தாயை எங்க போனாலும் கூட குட்டி தான் அந்த தாயை உடனே அடுத்து கேட் தியரி சொல்லுவாங்க. இந்த கேட் தியரின்னு சொல்லும் போது இந்த பூனையானது தன்னுடைய குட்டிகளை அந்த பூனை வந்து தாயை பிடிச்சிக்காது, தாய் வந்துட்டு அதை கவிட்டு அதாவது அதை கடிச்சிட்டு அதை எங்கே கொண்டு போகும், அது கத்தம் வேணான்னு சொல்லும். இருந்தாலும் அந்த தாயானது தான் விருப்பப்படுகிற இடத்துக்கு அந்த குட்டியை கொண்டு போய்விடும். அதுதான் தேவனுக்கு அர்ப்பணித்து அதாவது சரணடைந்து ஆண்டவருக்கு சரணடைந்து முழுமையாய் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்யும்படி நாம் முழுமையை விட்டு கொடுக்கும் போது அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் முழுமையா நமக்குள்ளே கிரியை செய்ய முடியும். அந்த கல்லை புரட்டி போடுங்கன்னு சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையை நாம் புரட்டி போட வேண்டிய காரியங்களை புரட்டி போட்டு முழுமையான அர்ப்பணிப்பு, தியாகம், பரிசுத்தம், சரணடைந்து ஆண்டவரை நாம் பின்பற்றும் போது அவர் நம்மை நம்முடைய சித்தத்தின்படி நம்மை கொண்டு போகும்போது நிச்சயமா எழுப்புதல் கடந்து வரும். ஆனால் சில மக்கள் என்ன நினைக்கிறார்கள், அதாவது இப்பொழுது வெது வெதுப்பான காலமாய் காணப்படுகிறது. ஆவிக்குரிய மக்களும் இருக்கிறார்கள், உலகத்தில் இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய மக்கள் என்ன செய்கிறார்கள், உலகத்தின் என்டர்டெயின்மெண்ட்கள் எல்லாம் காரியங்களை பார்க்கிறார்கள். என்ன சொன்னால் சினிமாக்களை பார்த்து அசுத்தமான அபாசமான படங்களை பார்க்கிற விசுவாசிகளும் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஜபிச்சு உபாசம் எடுத்து இரவெல்லாம் ஜபிக்கிற மக்கள் இருக்கிறார்கள். அதாவது ஒரு கலந்த ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. இந்த கழிவானது முழுமையாய் அதாவது எடுக்கப்பட்டு முழுமையான சபையானது ஆதிருந்த அந்த பரிசுத்தமான அன்பு, தேவனுடைய சஞ்சரிக்கிற அந்த தியாகம் ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் முழுமையாய் அந்த அர்ப்பணிக்கின்ற சரணடைகிற அந்த ஒரு மனப்பான்மை வந்தால் நிச்சயமாய் எழுப்புதல் வரும் என்று சொல்லி நான் கிறிஸ்துக்குள் நினைக்கின்றேன். கண்டிப்பா கண்டிப்பா பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அவர் முழுமையாக அர்ப்பணிக்கும் போது எழுப்புதல் வருவதற்கு காரணமா இருக்கு. ஆதி காலத்துல அப்போஸ்தலர்கள் வந்து எங்கெல்லாம் ஊழியம் செய்ய போனாங்க, உலகம் எங்கெல்லாம் போய் அவங்க சுவிசேஷம் சொல்லும் போதெல்லாம் அங்க ஒரு எழுப்புதல் தீ பற்றி எரிந்தது அப்படின்னு சொல்லி எங்க போனாலும் ரட்சிக்கப்பட்டாங்க, எங்க போனாலும் ஜனங்கள் கூட்டமாக ரட்சிக்கப்பட்டு. இந்த காலகட்டங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலையோ அந்த எழுப்புதல் தீ பார்க்க முடியுது. ஏன்னு சொன்னா அதுதான் நான் சொன்னேன், குரங்குடைய தன்மை, குரங்கு குட்டியுடைய தன்மை, அதாவது பூனை குட்டியுடைய தன்மை. அன்றைக்கு பேதுரை பார்த்து ஆண்டவர் அதாவது எடுத்து பரலோகத்தை எடுத்துக் கொள்ளப்படுகிற நேரத்தில் சொல்கிறார், நீ எப்பேற்பட்ட மரணத்தை நீ மறிக்கப் போகிறாய் என்பதை பேதுருக்கு சொல்கிறார். பேதுரை பார்த்து சொல்கிறார், நீ வாலிபனா இருக்கும் போது நீ விருப்பமான இடங்களுக்கு கடந்து போய் உன் விருப்பத்தை நிறைவேற்றும்படி நீ பிளான் பண்ற, நீ திட்டமிட்டு இங்க போனோம், இங்க ஊழியம் செய்யணும்,
அங்க போனோம், அங்க உழைச்சணும், இந்த பட்டணத்துக்கு போனோம், இப்படின்னு சொல்லி நீ திட்டமிட்டு கொண்டிருக்கிறாய். வாய்னா இருக்கும் போது எந்த இடத்துக்கு போகணும். ஆனால் நீ வயது சென்றவனாய் மாறி இருக்கும் போது இன்னொருவன் உன்னை இடுப்பில் கட்டி கொண்டு உனக்கு விருப்பம் இல்லாத இடத்துக்கு கொண்டு போவான். அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்ட விருப்பம் இல்லாத இடத்துக்கு, பேதுருடைய இடத்தில் நினைக்காத ஒரு மரணம், நினைக்காத ஒரு இடம், நினைக்காத ஒரு அப்படின்னு சொன்ன அர்ப்பணிப்பு. அப்போ பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அவர் எந்த இடத்துக்கு பேதுருவை கொண்டு போகணும் என்று நினைத்தாரோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினார். ஊழியத்தில் அதாவது எழுப்பதில் வராதிருக்க காரணம் என்ன அப்படின்னா, போதுகளாக என்னையும் சேர்த்து சொல்கிறேன், நாம் அநேக காரியங்களை ஊழியத்தை குறித்து ஊழியத்தில் இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோமே ஒழிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை பாருங்க. பிதாவே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆக கடவுள் என்று சொல்லி அந்த பாவ பாத்திரத்தை அவர் அதை தள்ளாமல் அதை பிடிக்க காரணம் என்று சொன்னார். எல்லாவற்றிலும் அவர் பிதாவுக்கு கீழ்ப்படைந்தவரா முழுமையால் அர்ப்பணித்தார், சரணடைந்தார். அப்போ நாமும் நம்முடைய திட்டங்கள் அல்ல, என்னை தேவன் ஊழியத்துக்கு அழைத்து வைத்திருப்பது என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு அல்ல. இந்த சபை இப்படியாக இருக்கணும், இந்த மியூசிஷியன்ஸ் இப்படியா இருக்கணும், நான் இப்படி பாடணும், இப்படி ஜனம் வரணும், இந்த திட்டங்கள்லாம் நாம் எடுக்கிற திட்டங்கள். அப்போ தேவன் அந்த சபை குறித்து அந்த ஊழியக்காரரை குறித்து கர்த்தருடைய திட்டங்களை சித்தத்தை நிறைவேற்ற முடியாமல் போகிறது. நாமே தடைகளாய் காணப்படுகிறோம். கர்த்தருடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு ஊழியர்களாகிய நாம் கடந்து வந்திருப்பது, நாம் ஜெபிக்கும் போது தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதில் பூலோகத்தில் செய்யப்படுவதாக என்று சொல்கிறோம். அப்படின்னு சொன்னால் சபைகள் மத்தியில, ஊழியக்காரர்கள் மத்தியில கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும், கர்த்தருடைய ராஜ்யம் பிரபலமாக வேண்டும் என்று எல்லா ஊழியக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். என்னுடைய ராஜ்யத்தில் அல்ல, என்னுடைய ஊழியத்தை அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம் என்று சொல்லி எல்லோருமே ஒருமித்து அப்போஸ்தலரை போல ஒருமித்து அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி கட்டி எழுப்பினார்களோ, எழுப்பினபடியால் தான் அந்த எழுப்புதல் கடந்து வந்தபடியால் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படி அந்த தியாகத்தை, அர்ப்பணிப்பை, சரணடைகிற தன்மை நமக்குள் கடந்து வரும்போது தேவனுடைய சித்தம் நிறைவேறும் போதுதான் இந்த எழுப்புதல் வரும். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த இன்னைக்கு நாள்ல நம்ம எழுப்புதலுக்கு என்னென்ன தடைகளா இருக்கு, அந்த தடைகளை நம்ம எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொன்னது ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. ஏன்னா இதெல்லாம் தடையா இருந்து நாம தான் அதுக்கு தடையா இருக்கிறோம். இன்னைக்கு நாள்ல நம்ம எல்லாரும் அறிஞ்சுட்டு இருக்கோம். நேர்களாக நீங்க கூட இந்த நாள்ல பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எழுப்புதல் வராது இருக்கிறதுக்கு மற்றவர்கள் அல்ல, நாமளே தடையா இருக்கிறோம். கர்த்தரோடு கூடிய ஐக்கியம் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல் இருப்பதும் தேவனுடைய எழுப்புதல் வராததுக்கு காரணமா இருக்கிறது. இன்றைய நாளில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாற்றம் வரும் என்றும் எழுப்புதல் வரும் என்றும் நம்புகிறோம். கிறிஸ்தராக இயேசுவுக்கு நாம் ஸ்தோத்திரம்.